தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சீதா செல்லப்பாண்டியன் வீதி வீதியாக சென்று தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். பெண்கள் அவருக்கு ஆராத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சீதா செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட பூபலாயபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், கிருஷ்ணராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பொதுமக்கள் அதிமுக வேட்பாளர் சீதா செல்லப்பாண்டியனுக்கு ஆராத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை பொருத்தியும் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்பொழுது பேசிய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சீதா செல்லப்பாண்டியன், சட்டம் ஒழுங்கு நிலையம் பாதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் எங்கு பரவி குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலை தொடர வேண்டுமா என்பது குறித்து மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அதிமுக பொருளாளர் சேவியர் ஜோதிமணி, முன்னாள் மாவட்ட மத்திய குற்ற வங்கி தலைவர் PTR ராஜகோபால், மாநில வர்த்தகணி துணை செயலாளர் RL ராஜா, மாவட்ட வர்த்தகணி செயலாளர் துரை சிங், ராஜா சிங், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் வீரபாகு, மாநகராட்சி கொறடா மந்திரமூர்த்தி, வட்டச் செயலாளர் முருகன், நௌஷாத், டைகர் சிவா, சிறுபான்மை பிரபாகர், இம்ரான், முன்னாள் கவுன்சிலர்கள் அகஸ்டின், மெஜிலா, சாந்தி, சந்திரா, செல்லப்பா, உமா, மகளிர் அணி சண்முகத்தாய், முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பாதுகாக்கிற 2 வயது செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு மங்கள திலகமிட்டு வெற்றி வாழ்த்துக்களோடு முதல் பயிர்மை தந்தவர் அமரர் பொறுப்பன்னார். மாணவர்களுக்கு 4வது பயிர்மை வேண்டும் என்று புரட்சி தலைவரிடம் எடுத்து சொல்லி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி கொண்டாங்க கஞ்சா எப்படி நடமாடுது. நீங்க ஒரு பைக்கில் ஒருத்த போனா அவன் ஏத்து நீ பேச முடியாது, பார்க்க முடியாது. பேசினா போதும் உடனே கை உள்ள விடுறான். எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ள. 3 வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல, 80 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த ஆட்சி தேவையா? வனவாசி எவ்வளவு கூடியிருக்கு நீ பாருங்க. தண்ணி தீர்வை கூடிட்டு, கரண்ட் பில்லுக்கு கூடிட்டு, வீட்டு தீர்வை கூடிட்டு, அது மட்டும் இல்ல நம்ம குப்பைக்கு வழி போடுறாங்க. நாங்க அப்படி போட்டோமா? எடப்பாடி போட்டா வந்து 2 ஆண்டு காலம் ஏதாவது வரி வாங்கினாங்களோ? வாங்கல. அப்படி சமாளிக்க ஆட்சி செய்தோம். நீ கோடி கோடியா கொண்டு எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. அந்த படம் எங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.